இப்போ நம்ம வந்து கோகனட் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ட்ரை கோகனட் வந்து நம்மளுக்கு ரெடிமேடாகவே கிடைக்குது, அதுதான் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்மளோட மில்க் மேட் சேர்த்துக்கலாம். மில்க் மேட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம வந்து தேங்காய் போட்டு கலக்கும் போது இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கலர் வந்து கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பிங்க் கலர், க்ரீன் கலர் அந்த மாதிரி. கொஞ்சம் லட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு பசங்க சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட மில்க் மேட் கலர் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காவை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி லட்டு பிடிக்கிற ஸ்டேஜ் வரதா அப்படின்னு பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் கொலன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ லட்டு பிடிக்க நம்மளுக்கு தேங்காய் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி பிடிக்கிற வர அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லட்டுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பாதாமும் பேரிச்சம்பழமும் நான் எடுத்து வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம் உள்ளே இருக்கிற கொட்டை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நான் வந்து ஒரு பாதாம் பருப்பு வச்சுருக்கேன். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள் அந்த சீடை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம பாதாம் பருப்பு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பேரிச்சம்பழம் எத்தனை லட்டு நம்ம செய்ய போகிறோமோ தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அதுக்குள்ளே ஜஸ்ட்டு உள்ளே நம்ம வந்து எப்படி கொழுக்கட்டைக்கு பூர்ணம்லாம் வைப்போமோ அந்த மாதிரி சின்னதாக பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச பேரிச்சம்பழத்தையும் வச்சு இப்போது நம்ம செஞ்சு வச்ச லட்டை கொஞ்சமாக நம்ம அந்த தேங்காவை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அது மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துடலாம். சூப்பராக நம்மளோட கோகனட் லட்டு ரெடி ஆகிடுது. அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் லட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம்.